நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அட்டகத்தி விஜயை பற்றி தான். அதாவது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இவரை ரொம்ப கேலியாக பேசுவார். அதாவது காகித புலிம்பார். அது 100% உண்மை. ஏன்னா விஜய்க்கு சொந்தமாக மூளை கிடையாது. எதனால் இவர் அட்டகத்தி காகித புலி அப்படின்னு சொல்கிறோன்னா, சொந்தமாக மூளை இல்லாமல் சொந்தமாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத ஒரு விஜய் எதற்காக அரசியல் கட்சி தொடங்கணும்? இதை நாம் பார்க்க வேண்டியது. சாதாரணமாக நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன்னா மூளை இல்லாதவன தான் பாதி பேர் நடிகனாக இருப்பான். இயக்குனர் இல்லைனா திரைக்கதை எழுதக்கூடியவங்க தான் அந்த நடிகர்களை ஒரு வடிவமாக கட்டமைச்சு, இப்படி நடிங்க, காலை ஒசத்துங்க, காலை இறக்குங்க, கையை ஒசத்துங்க, நடிங்க, டான்ஸ் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, இப்படின்னு சொல்லிட்டு அதை இயக்குவாங்க. அவர்கள் தான் இயக்குனர். ஒரு கதையின் களத்தின்படி, கதையினுடைய அடிப்படையில் களத்தை உருவாக்குவாங்க. ஆனால் இப்படி நினச்சிக்கிட்டார். இது போல தான் சினிமா போல தான் அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிக்கிட்டார். அதனால் இந்த அட்டகத்தி விஜய்க்கு அரசியலை எப்படி கொண்டு போகணும்னு தெரியலை. பாதி நாள் அவருடைய டாய்லெட்டில் இருந்து தான் வீடியோ புகைப்படங்கள்லாம் போட்டு எடுத்து சீனு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஏதாவது ஒரு மாலை மரியாதை போடணுன்னா தன்னுடைய அறையில் இருந்து தான் அவர் பண்ணுவார். வீட்டை தாண்டியே வரமாட்டார். வீட்டை தாண்டி வராத இந்த விஜய்க்கு எதற்கு இந்த அரசியல் ஆசை, இந்த நப்பாசை இருக்கக்கூடாதுல்ல? சொந்தமாக மூளை இல்லாத இந்த அட்டகத்தி விஜய்க்கு அரசியல் ஆலோசனை, தேர்தல் ஆலோசனை செய்வதற்காக காலாவதியான ஊசி போன பிரசாந்த் கிஷோர் பீகார்லேருந்து வந்திருக்காரு. இந்த காலாவதியான பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு தான் இவர் தேர்தலில் குதிக்க போகிறாராம். அப்படி யார் சொல்லி இவரை தூண்டி விட்டுறதுக்குன்னா, ஆதவ அர்ஜுனான்னு இன்னொரு அட்டகத்தி. இந்த அட்டகத்தியும் விஜய்ங்கிற அட்டகத்தியும் அப்புறம் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 3 அட்டகத்தியும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய யதார்த்தம், மக்களுடைய வாழ்வியல் சூழல், சமூக சூழல், யதார்த்தத்தை இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் தேர்தலை மட்டும் நாம் நின்று ஜெயித்துக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய திட்டம் போடுறாங்களாம். இந்த திட்டத்துக்கு ஒரு டம்மி பீஸான பிரசாந்த் கிஷோர், ஒரு டம்மி பீஸான ஆதவ அர்ஜுனா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஜய், மூளை இல்லாத இந்த விஜயை, இந்த அட்டகத்தி விஜயை இவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வராங்க. இதில் நடக்குமா? இது வெல்லுமானா? சுத்தமாக வெல்லாது. ஏன்னா களங்களில் இவங்க இல்லை. களத்தில் இல்லாத ஒரு கோமாளி கூட்டம் தான் இந்த விஜயினுடைய கட்சி, அந்த நகர்வு இருக்குது. இந்த கோமாளி கூட்டத்தை வச்சு எப்படி இவர் விஜய் நகர்த்துவார், வெற்றி பெறுவார்னா சுத்தமாக இல்லை. இவர் அரசியலில் நிற்க முடியாது. அரசியலேருந்து புறந்தள்ளப்படுவார், மக்களால் புறக்கணிக்கப்படுவார். மக்களுக்காக இல்லாத விஜய் தேர்தலில் எப்படி வெல்ல முடியும்? இவர் வெல்ல சாத்தியமே இல்லை, வெல்ல வாய்ப்பே இல்லை. அதனால தான் இவரை சொல்கிறேன் அட்டகத்தி விஜய்னு.